ஆப்கானிஸ்தானில் நாடு முழுவதற்குமான பாதுகாப்பு பொறுப்பை நாட்டோ படைகளிடமிருந்து ஆப்கான் படைகள் இன்று பெற்றுக் கொண்டன. இதையடுத்து நாட்டின் அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உள்நாட்டு படையினரே முன்னெடுத்து செல்வார்கள். தலைநகர் காபூலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆப்கான் படைகளிடம் பாதுகாப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆப்கான் அதிபர் ஹமீத் கர்ஷாய், இந்த நாள் ஆப்கான் வரலாற்றில் முக்கியமான நாள் என்று குறிப்பிட்டார். நாட்டோ படைகளின் தலைவர் ஆண்டர்ஸ் போக் ராஸ்முசனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். வரும் நாட்களில் ஆப்கான் படைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் சர்வதேச படைகள் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு இறுதியில் ஆப்கானிலிருந்து சர்வதேச படைகள் முற்றிலுமாக வாபஸ் பெற இருக்கின்றன. ஆப்கான் நாட்டில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு பொறுப்பை உள்நாட்டு படைகள் ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த நாட்டில் நாட்டோ தலைமையிலான சர்வதேச படைகளின் பங்களிப்பு பற்றி விளக்குகிறார் நமது செய்தியாளர் எம் மணிகண்டன். ஆப்கானின் ஒட்டுமொத்த தேச பாதுகாப்பு பொறுப்பை சர்வதேச படைகள் தற்போது ஆப்கானின் உள்நாட்டு படையிடம் ஒப்படைத்திருக்கிறது. இந்த நிலையில் நேட்டோ படையின் ஆப்கானினுடைய பங்களிப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். மொத்தம் 50 நாடுகள் கொண்ட சர்வதேச படையானது ஆப்கானில் முகாமிட்டுள்ளது. இதில் மொத்தம் தற்போதைய நிலவரப்படி 1 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். இதில் 68,000 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், மீதி 32,000 பேர் மட்டும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த பாதுகாப்பு பொறுப்பானது மொத்தம் 6 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 பிராந்தியங்களில் ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சில நாடுகள் ஒரு பிராந்தியத்தின் பாதுகாப்பு பொறுப்பை நிர்வகிக்கும். உதாரணத்திற்கு முக்கியமான காபூல் அந்த பிராந்தியங்களில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா அந்த பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று நடத்தி வருகின்றன. இந்த பாதுகாப்பு பொறுத்தவரை ஆப்கான் படைகளும் சர்வதேச படைகளுக்கு உதவியாக இதுவரை செயல்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில் ஆப்கானுடைய உள்நாட்டு படை ராணுவத்தில் 1,85,000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை 2 லட்சம் படை வீரர்கள் அந்த காவல்துறையில் ஆப்கானுடைய உள்நாட்டு காவல்துறையில் இருக்கிறார்கள். இந்த படைகள் அனைத்தும் மிக முக்கியமாக போராட வேண்டியது ஆப்கானினுடைய தலிபான் பயங்கரவாத அமைப்பை எதிர்த்துத்தான். இந்த அமைப்பானது மிக வலுவாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தற்கொலை படை தாக்குதல் உத்தியை பயன்படுத்துகிறார்கள். இந்த தலிபான்கள் இயக்கத்தில் ஆப்கானில் மட்டும் மொத்தம் 20,000 பேர் இந்த தலிபான் இயக்கத்தில் இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்துதான் இந்த சர்வதேச படை வீரர்களும் ஆப்கான் உள்நாட்டு படைகளும் எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது. இந்த ஆப்கான் படை வீரர்கள் மற்றும் சர்வதேச படைகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் என்னவென்று பார்த்தால், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களுடன் இந்த தலிபான் பயங்கரவாத அமைப்பிற்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அடுத்ததாக சர்வதேச படைகளுக்கு ஆப்கானில் உள்ள பொதுமக்களிடமிருந்து எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அதன் காரணமாக இவர்கள் மிக அதிகமான உயிரிழப்பை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் 2007ஆம் ஆண்டில் உயிரிழப்பை பார்த்தால், படை வீரர்களிடம் உயிரிழப்பை பார்த்தால் சர்வதேச படைகள் 210 வீரர்களை இழந்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டில் 320 வீரர்களை ஆப்கான் உள்நாட்டு படைகள் இழந்திருக்கிறார்கள். அதே போல 2012ஆம் ஆண்டில் சர்வதேச படைகள் 410 வீரர்களையும் ஆப்கான் உள்நாட்டு படையானது 1150 வீரர்களையும் இழந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆப்கானினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு பொறுப்பானது சர்வதேச படைகளிடம் இருந்து உள்நாட்டு படைக்கு மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இறுதியில் ஒட்டுமொத்தமாக சர்வதேச படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த பாதுகாப்பை ஆப்கான் உள்நாட்டு படை நிர்வகிக்க முடியுமா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது. ஆப்கான் தலைநகர் காபூலில் ஷியா முஸ்லிம் பிரிவு தலைவரை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 21 பேர் காயமடைந்தனர். பிரபல அரசியல்வாதியும் ஷியா பிரிவு மத குருவுமான முகமது மொஹாகிக் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். மொஹாகிக் இந்த தாக்குதலிலிருந்து தப்பித்திருந்தாலும் அவரது பாதுகாவலர்கள் காயமடைந்தனர்.